Hello guys, welcome to Ashra's Creative Videos. Today என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா mint coriander green chicken எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கிற subscribe பட்டனை click பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தேவையான அளவு chicken எடுத்துறோம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இது கூட மல்லியும் ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் 10 இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா முந்திரி ஒரு 5 இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 ஏலக்காய் அதுக்கப்புறம் கிராம்பு 2 எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம், இருக்கட்டும். இப்போ நம்ம இது கூட பச்சை மிளகாய் ஒரு 4 சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம செய்கிறது க்ரீன் சில்லி சிக்கன் நல்லா ஹாட்டாக டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும், ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான் இது சேர்க்குறோம். இப்போ இது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா பதமாக அரைச்சி எடுத்துக்கலாம், நல்லா சட்னி ஆகிற வரைக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 3 பல்லாரி வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ஓகே, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாம் ஒன்று ஒன்றா இது உள்ளே போட்டுக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது கூட ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மின்ட்டு கொரியாண்டர் அது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட 1 கப் கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். தயிரும் 1 கப் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சமாக அந்த சிக்கனுக்குள்ளெல்லாம் மசாலா போய் அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம நல்லா கொதிக்க விடணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம லெமன் புளிப்பு சுவைக்காக சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா புளிப்பாக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குல்ல. இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா போதும், எப்போதுமே நீங்கள் இதுதான் செய்வீங்க, அந்தளவுக்கு இருக்குது டேஸ்ட்டு. இது ஒயிட் ரைஸ் அண்ட் பிரியாணி எதோடு வச்சு சாப்பிட்டாலும் சும்மா டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மஸ்ட்டு ட்ரை. ஒரு வாட்டியாவது இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கணும். நம்ம இறக்குற சமயத்தில் நம்ம மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அதோட அந்த கிரேவியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிச்சிச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் கைஸ், டெம்ப்டிங்கான மின்ட் அண்ட் கொரியாண்டர் க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.